இந்த பதிவில் பர்சன்டேஜ் ரிலேட்டடான ஒரு சம் பார்க்கலாம். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர் ஆகும். ஓகேங்களா, ஒரு தண்ணீர் தொட்டியோட கொள்ளளவு வந்து 50 லிட்டர் ஆகும். தற்போது 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது. ஓகேங்களா, தற்போது 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் 50% தண்ணீர் நிரம்ப இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை? ஓகேங்களா, 50% நிரம்ப இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவைன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா 50 லிட்டர் கொள்ளளவு கெப்பாசிட்டி இருக்குது, 50 லிட்டர்ஸ் கிட்ட பிடிக்கும். தற்போது 30% பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ தண்ணி நிரம்பியுள்ளது எனில் 50% தண்ணீர் நிரம்ப இன்னும் எத்தனை லிட்டர் தேவை? அப்போ ஆல்ரெடி ஒரு 30% வந்து அந்த தண்ணி தொட்டியில வந்து ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 50% வரத்துக்கு இன்னும் எவ்வளோ லிட்டர் தண்ணி தேவைன்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ இன்னும் 50% வரணும்னா இப்போ ஆல்ரெடி 30%, இன்னும் அப்போ 20% தண்ணி ரொம்பனா அது வந்து 50% ஆயிடுமா? அப்போ நம்ம அந்த 20% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். அதான் கொஸ்டின்ல கேட்டுக்கிறாங்க. எனில் அதில் 50% தண்ணீர் நிரம்ப இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை? ஆல்ரெடி ஒரு 30% ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் அந்த 20% வந்து எத்தனை லிட்டர்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அந்த தண்ணி கெப்பாசிட்டி, அந்த தண்ணி தொட்டி கெப்பாசிட்டி நம்மளுக்கு தெரியும், 50 லிட்டர். ஓகேங்களா, அப்போ 100 தான் 50னா, ஓகேங்களா, நம்ம அந்த 20% மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா அந்த டைரக்டா நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ 20 × 20 வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 100x = 50 × 20. ஓகே, ஸோ நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 100 = இந்த சைட் போகும்போது டிவைட்ல வந்துடும். ஸோ x = 50 × 20 டிவைடட் பை 100. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணால் ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகும். அப்போ 5 2s are 10. அப்போ x = 10 லிட்டர். ஓகேங்களா, அப்போ அந்த மீதி இருக்கிற அந்த 20% என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த 10 லிட்டர் தண்ணி தான் வந்து ஆன்சர்.